அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கிட்னி ப்ராப்ளம் பத்தி பார்க்கலாம். இப்ப ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இளம் வயதினர், யங்ஸ்டர், டீனேஜ், குழந்தைகள், பெரியவங்க எல்லா வயதினருக்கும் இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. இதற்கு காரணம் ஒண்ணு பிபி, சுகர், அதுக்கப்புறம் வலி நிவாரண மாத்திரைகள் நம்மளா செல்ஃபா எடுக்கிறதுனால, அல்லது ஒரு 2, 3 காய்ச்சல் வந்திருக்கலாம். அதுக்கு அவசரத்துக்காக ஆன்டிபயோட்டிக் குடுப்பாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் ஓவரா குடுத்தா தான் அந்த நேரத்துக்கு அது குணமாக்கும் சூழல் இருக்கலாம். யாரும் குறையாக சொல்லவில்லை. சூழல் இருக்கலாம். அப்ப அந்த ஹை டோஸ் ஆன்டிபயோட்டிக்னாலேயும் கிட்னி ப்ராப்ளம் வருது. அது இல்லாம நம்மளோட லைஃப் ஸ்டைல். இப்போ சுகர் கண்ட்ரோல் இல்ல, பிபி கண்ட்ரோல் இல்ல, ரொம்ப குடிக்கிறது, ரொம்ப டென்ஷன் ஆகுறது, பல காரணங்கள். இப்ப இந்த வகையில பாதிப்புங்கிறது வந்துட்ட பிறகு ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட் லெவல் நம்ம பார்த்துக்கணும் ரெகுலரா. இதுல கிரியேட்டினைன் லெவல் 1.2 நார்மல்னு சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 1க்கு கீழேயே நமக்கு கிரியேட்டினைன் லெவல் வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப சிறந்தது. 1.1 ஆர் 1.2, 1.3 அப்படின்னா நமக்கு நம்மளோட உடல்ல நம்மளோட சிறுநீரகம் 50% தான் வேலை செய்யுது, 50% வேலை செய்யலன்ற மனநிலைக்கு நம்ம உஷாராகி உடனே நம்ம உடம்ப கவனிக்க வேண்டியான நடவடிக்கையை கடைபிடிக்க வேண்டும். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பிபி கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், சுகர் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். நிறைய பேர் பிபி இருக்கு பார்க்குறாங்க, மெடிசன் எடுக்கிறாங்க. அப்புறம் அது கண்ட்ரோல்ல தான் இருக்கு. டாக்டர் கிட்ட போறாங்க. உங்களுக்கு பிபி இப்போ நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மாத்திரைகளை நிறுத்துன்னு அவங்க சொல்றது இல்ல. அதே போல பிபி இருக்கு, மாத்திரை கொடுக்குறாங்க. நீங்க உப்பை குறைக்க வேண்டும், டென்ஷன் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் கடைபிடிக்கணும். சுகர் அதே போலத்தான். முதல்ல சுகர் வரும்போது ரொம்ப பயப்படுவாங்க. அப்புறம் நாள் ஆக ஆக அந்த சுகரை பத்தியே கவலையே படுறது இல்ல. அது என்ன பண்ணுது? சரியான முறையில டயட் இல்ல, உடற்பயிற்சி இல்ல, மெடிசன் இல்ல. அப்ப தாறுமாறா அவங்களுக்கு சுகர் லெவல் போயிட்டு கிட்னியை பாதிக்குது. அது எந்த வகையில பாதித்திருந்தாலும் நீங்க ரெகுலர் செக்அப் பண்ணிக்கோங்க. அந்த பாதிப்பு வராத பார்த்துக்குங்க. அல்லது பாதிப்பு வந்துருச்சு, 1.2 உங்களை தொடுதுனாலே, 1க்கு மேல கிரியேட்டினைன் இருக்குன்னாலே உடனே தொடர்பு கொள்ளுங்க. அதற்கு உண்டான வழிமுறைகள் இருக்கு. கடைபிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கு. நேத்து கூட 3 பேஷண்ட் நான் பார்க்குறேன். 3 பேரும் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு அதே லெவல்ல மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். முதல்ல ஏறி இருந்தது, குறைச்சிட்டோம். அதே லெவல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3, 4 இயர்ஸா அதே லெவல்ல வச்சிருக்கோம். இது எத்தனை நாளைக்கு? உங்க உடம்பு, உங்க உயிர் இருக்கும் வரை நீங்க தான் கடைபிடிக்கணும். இதுல எத்தனை நாளைக்குன்னு கிடையாது. இது லைஃப். நம்ம உயிர் வாழும் வரை கடைபிடித்து தான் ஆக வேண்டும். என்ன இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. உண்மையா சொல்றோம், கரெக்டா சொல்றோம். புரிஞ்சுக்கிறவங்க, நடந்துக்கிறவங்க நல்லா இருக்காங்க. புரியல, ஃபாலோ பண்ணலன்னா கஷ்டப்படுறோம். இப்போ இதோட உபாதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப அறிகுறிகள் காலையில தூங்கி எழுந்த உடனே முகம் வீங்கி காணப்படும். அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் உட்கார்ந்துருக்கோம், இல்ல 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஜேர்னி பண்றோம் கால் தொகை போட்டு, அப்ப வீக்கம் வரும். அப்புறம் குமட்டல், வாந்தி, தலை சுத்தல், தலைவலி, மயக்கம் இதெல்லாம் ஏற்படலாம். வயிறு உபசம், அஜீரணம், மலச்சிக்கல், பசி இன்மை அல்லது பசி எடுத்து சாப்பிட முடியாமை, இப்படி ஏகப்பட்ட உபாதைகள் இருக்கலாம். அடுத்தது உடல் முழுவதும் எங்க வேணாலும் தலை முதல் கால் வரை முழுவதுமோ அல்லது பார்ட்லியோ அரிப்பு ஏற்படலாம். அப்புறம் கால்கள் கருமை நிறம், டாட்ஸோ அல்லது கருமை நிறம் காணப்படலாம்.
அதே போல ஹீமோகுளோபின் குறையும். யூரியா கிரியேட்டினைன் அதிகரிக்கும். சிலருக்கு யூரிக் ஆசிட் அதிகமாகி அதனால கிட்னி ப்ராப்ளம் வரலாம். சிலருக்கு அடிக்கடி கிட்னி ஸ்டோன் வந்து அதனால கிட்னி ப்ராப்ளம் வரலாம். கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆகலாம். சிலருக்கு மாத்திரம் பிறவியிலேயே சிறுநீரகங்கள் ரொம்ப சின்னதா இருக்கலாம். அதனால பாதிப்பு வரலாம். அதனாலதான் இப்ப கன்சீவ் ஆன உடனே ஸ்கேன் பண்ணுங்க, ரெகுலரா அது செக்அப் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உடம்புல அது ஹார்ட்டா இருக்கலாம், பிரெயினா இருக்கலாம், கிட்னியா இருக்கலாம், கர்ப்பப்பையா இருக்கலாம். எல்லாமே வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்து மருத்துவர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. இது நல்லா இருக்கு, ஓகே. இல்ல இல்ல குழந்தையோட கரு வளர்ச்சியில பாதிப்பு இருக்கு, அதனால இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற செயல நம்ம செய்யணும். அப்ப இந்த காரணங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக டயாலிசிஸ்க்கு நம்ம தள்ளப்பட மாட்டோம். டயாலிசிஸ் போகாம காப்பாற்ற முடியும். இதே நீங்க கவனிக்காம விட்டுறது, பிபி செக் பண்றதுல ஒன்றும் கிடையாது, அப்படியே எடுத்த உடனே ஒரு மயக்கம் வந்து விழுந்துருவாங்க. திடீர்னு போவோம், ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா பிபி வெரி ஹை. அதுக்கப்புறம் கிரியேட்டினைன் யூரியெல்லாம் பார்த்தா ரொம்ப அதிகமா இருக்கும். உடனே மூச்சு திணறல், மயக்கம், எமர்ஜென்சி டயாலிசிஸ் தொடக்கிடுவாங்க. ஒன்ஸ் டயாலிசிஸ் தொடங்கினால் 99.9%க்கு நிறுத்த முடியாது. அதனால டயாலிசிஸ் போறதுக்கு முன்னாடியே உங்க சிறுநீரக இந்த பிளட் டெஸ்ட்லாம் செய்து பார்த்துட்டு, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, உங்க சிறுநீரகங்கள் சைஸ் கரெக்டா இருக்கா, சுருங்குதா, பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து, பிரச்சனை இருக்குன்னா ஆரம்ப நிலையிலேயே வரும்போது உங்க லைஃபை நீடிக்க செய்யலாம். நிச்சயமாக கண்ட்ரோல்லையே வச்சுக்கலாம், லைஃப் லாங் நல்லா இருக்கலாம். இதே அதிகமாயிடுச்சு, கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ மூச்சு திணறல், வாந்தி இருக்கு, யூரின் போறதும் நிக்கலாம், இல்ல யூரின் போறது குறையலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டயாலிசிஸ் கண்டிஷன் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே போல சிலருக்கு 2-3 தான் கிரியேட்டினைன் இருக்கும், ஆனா டயாலிசிஸ் கண்டிஷன் ஆயிடுவாங்க. இதே சிலருக்கு 7-8 இருக்கும் கிரியேட்டினைன் லெவல், அப்பதான் டயாலிசிஸ் கண்டிஷன் வரும். சிலருக்கு இதே 10 கூட இருக்கும், அப்பதான் டயாலிசிஸ் பண்ற மாதிரி வரும். அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் கிரியேட்டினைன் லெவல் 1 இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா சாலச் சிறந்தது. அதற்கெல்லாம் வழிமுறைகள் இருக்கு. இதன் தொடர்ச்சியா நாளைக்கும் நம்ம பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.